டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். +2 தேர்வு முடித்துவிட்டு கல்லூரியை நோக்கி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம் என்று குழம்பிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மத்தியிலும், அதாவது எந்த துறையை தேர்ந்தெடுத்து எந்த கல்லூரியை நமது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அதாவது நம்ம குழந்தைகளுக்கு அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் என்று குழம்பிக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் மத்தியிலும் நமது டிவிகே அகாடமி சார்பாக +2க்கு பிறகு எங்கு படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்று எங்கள் அகாடமி சார்பாக சிறப்பு வழிகாட்டுதல் கேரியர் கைடன்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதில் +2 தேர்வு எழுதிவிட்டு கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் அதாவது குழப்பம் இருக்கும் மாணவர்களுக்கு எங்களுடைய டிவிகே அகாடமி சார்பாக சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க, அதாவது எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் 100% கொடுக்குறாங்க, எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நமக்கு அதாவது ஃபியூச்சரில் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் என்று குழம்பிக் கொண்டிருக்கும் இந்த மாணவர்கள் மத்தியில் எங்களுடைய அகாடமி சார்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 காலேஜஸ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கேரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதாவது கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் குழம்பிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் எங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் தரேன், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவு பண்ணுங்கள். எங்களுடைய கேரியர் கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு அந்த தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுக்கு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும் வரைக்கும் கண்டிப்பாக எங்களுடைய கேரியர் கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக +2 முடித்து விட்டு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம், எந்த கல்லூரியில் படித்தால் வேலை கிடைக்கும் என்று அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.